என்னதான் ராப்பகலா உழைச்சாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குதா? வந்த பணம் வந்த வேகத்தில் செலவாகிடுதா? இல்லைன்னா கைக்கு வர வேண்டிய பணம் ஏதோ ஒரு காரணத்தால் இழுபறியாகவே இருக்கா? கவலைப்படாதீங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புதிய தளிர் ஒலிகள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம் முன்னோர்கள் கையாண்ட அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த மிக எளிய 3 பரிகாரங்களைத்தான். குறிப்பாக வீடியோவோட இறுதியில் நான் எப்படி என்னோட கடன் சுமைகளை குறைச்சேன் அப்படிங்கிற என்னோட சொந்த அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா இது உங்கள் பொருளாதார வாழ்க்கையையே மாற்றப்போகுது. பரிகாரம் 1, பச்சை கற்பூர ரகசியம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம்னு சொல்லப்படுற பச்சை கற்பூர பரிகாரம். இதுக்கு தேவையானது 3 பொருட்கள் தான். பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு. ஒரு சின்ன மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அதில் இந்த 3 பொருட்களையும் வச்சு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. இதை நீங்கள் பணம் வைக்கிற பீரோலையோ அல்லது உங்கள் பணப்பையிலையோ வாலெட் வச்சுக்கலாம். பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகம். மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த வாசனை இருக்கிற இடத்துல பணத்தடை நீங்கி செல்வம் பெருகுங்கிறது ஐதீகம். ஒரு 48 நாள் இதை வச்சு பாருங்கள், மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. பரிகாரம் 2, கல் உப்பு தாந்திரீகம். அடுத்ததா கல் உப்பு பரிகாரம். உப்புங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான கல் உப்பை நிரப்பி உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலை, அதாவது ஈசான்ய மூலையில் வைங்க. இல்லைன்னா உங்கள் வரவேற்பு அறையில், லிவிங் ரூம், யாருடைய கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. வாரம் ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அந்த உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு புதுசாக கல் உப்பை மாற்றி வைக்கணும். இப்படி செஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை சக்திகளை அந்த உப்பு உறிஞ்சிடும். தடைகள் நீங்கி தானாகவே பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பரிகாரம் 3, என் கடன் தீர்ந்த ரகசியம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமானது. ஒரு காலத்தில் நானும் கடன் சுமையால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போது எனக்கு ஒரு பெரியவர் சொல்லி கொடுத்த ரகசிய முறை தான் இது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு கால நேரத்தில், அதாவது மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் 2 மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க. ருண விமோசன விநாயகரை மனதார நினச்சி என் கடன் சுமை குறையணும்னு வேண்டிக்கோங்க. கடனை அடைக்க எனக்கான வழிகள் பிறக்கும்னு முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நான் இதை தொடர்ந்து செஞ்சப்போதான் எனக்கான வருமான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயம் பலன் உண்டு. கடைசியாக ஒரு விஷயம், கொடுத்தால் மட்டுமே வளருங்கிறது பிரபஞ்ச விதி. உங்கள் வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை, அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஆதரவற்றவங்களுக்கோ இல்லைன்னா பசியால் இருக்கிற பறவை விலங்குகளுக்கோ உணவாக கொடுங்க. குறிப்பாக புதன்கிழமையில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது உங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை தரும். எந்த பரிகாரமும் முழு நம்பிக்கையோடு செய்யும் போது தான் வேலை செய்யும். உங்கள் வீட்டை சுத்தமாக நறுமணத்தோடு வச்சுக்கோங்க. உழைப்போட இந்த ஆன்மீக வழிகளையும் பின்பற்றுங்க. வெற்றி நிச்சயம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம புதிய தளிர் ஒலிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.